ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளுக்கு அரசியலை பத்தி அவ்வளவா தெரியாது, இருந்தாலும் அரசியல் பேசுவோம். நம்மளோட வயசுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அனுபவத்தை வச்சு அரசியல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். இல்ல என்ன நான் பேச போறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல 2026ல எந்த கட்சிக்கு கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, யாரு திரும்ப ஆட்சியை பிடிப்பாங்க, இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக திரும்ப ஆட்சியை பிடிப்பாங்களா, இல்ல டிவிக்கு வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு, சோ டிவிக்கு ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கா, அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது வந்து உட்காருவாரா, அதிமுக ரொம்ப உடஞ்சு சதுரி போய் கிடைக்கு. இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இத்தனை வருஷமா அதிமுக கட்சியில இருந்தவர், அம்மா அவங்கள ரொம்ப நம்பின ஒரு மனுஷன், நிறைய சூழ்நிலைகள்ல முதலமைச்சரா இருந்தவர், அவரு இன்னைக்கு திமுக போய் சேர்ந்திருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிக்காத கட்சி டிஎம்கே, கலைஞர் அவர்களும் சுத்தமா பிடிக்காது. இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து டிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரை நடக்காத நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிக டிஎம்கேக்கும் ஆகவே ஆகாத அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் இத்தனை வருஷமா அதிமுக இருந்தவர், அவரு டிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்காங்க. டிஎம்கே நிறைய வலுவா மாறிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு சைடு காங்கிரஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டுல கொஞ்சம் செல்வாக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம திமுக சைடு போய் கூட்டணி வைப்போமா, இல்ல புதுசா டிவிகே சைடு கொஞ்சம் பலம் அதிகமா இருக்கு, அவனோட அவர் என்ன சொல்ற ஆதரவும் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் கூட்டணி வைப்போமா, இல்ல எப்பவும் போல சேஃப் ஜோனா போய் டிஎம்கேயோட கூட்டணி வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அதிமுக பிஜேபி அவங்கள என்னைக்குமே பிரிக்கவே முடியாது, அவங்க மிகப்பெரிய ஒரு கூட்டணியில இருக்காங்க. எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் வந்து கடைசிவரை பன்னீர்செல்வத்தை வந்து அதிமுக சைடு சேர்த்துக்கவே விடல. அதனால அவங்க வந்து என்ன சொல்றது, அவரே விலகி போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாரு. இந்த பக்கம் வந்து சசிகலா அவங்க வந்து தனியா நான் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்பதான் திருச்சியில மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சிச்சு. யாருக்கு அப்படின்னா நாம் தமிழர் அப்படின்னு. அவங்க எப்பவுமே எந்த கட்சியோட எனக்கு கூட்டணியே வேணாம், என்னோட கொள்கை தான் முக்கியம், என்னோட கோட்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோலோட அவங்களோட தாட், அவங்களோட விஷன் என்னவோ அதை நோக்கி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கும் மக்கள் வந்து இன்னொரு பக்கம் பயங்கரமா ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இதுவரை பார்க்காத ஒரு எலெக்ஷன். விஜய் அவர் சொன்னாரு, நீங்க வந்து 5 வருஷம் கழிச்சு ஓட்டு போட போகல, 50 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன் இந்த வருஷம் பார்க்க போறீங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலை பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர் சொன்னாரு. எனக்கும் அதான் ஃபீல் ஆகுது. கிட்டத்தட்ட இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு எலெக்ஷனை இப்போ பார்க்க போகுது அப்படின்றதுல துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது. ஏன்னா 10 வயசு பையன், 15 வயசு பையன் இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? விஜய் அவர்கள். ஆனா அவர் இதுவரை எந்த கட்சியோடையுமே கூட்டணி வைக்கல அப்படின்றதோட அவங்களோட யாரும் கூட்டணி வைக்க இன்னும் என்ன சொல்ற தைரியமா வந்து சேரல. விஜயோட கூட்டணி வைக்கிற இந்த மாதிரி தமிழ்நாட்டுல அரசியல் தலைவர்களே குழம்பி போயிருக்கும் போது அப்ப மக்கள் எவ்வளவு பெரிய குழப்பத்துல இருப்பாங்க. அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடக்க போகுது 2026ல, யார் யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியல. நான் இந்த வீடியோல திமுகவோட எந்த கட்சி கூட்டணி வச்சிருக்கு, அதிமுக எந்த கட்சி கூட்டணி வச்சிருக்கு, இவங்க கூட்டணி வச்சா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, இவ்வளவு நாள் திமுக மக்களுக்கு நல்லது பண்ணாங்களே, இதை வச்சு மக்கள் வந்து திமுக ஓட்டு போடுவாங்களா, அதிமுக மிகப்பெரிய ஒரு உடைந்த நிலையில இருக்கு, அவங்க திரும்ப ஒண்ணு சேர்ந்து ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ கைஸ், நான் தான் தீரன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டுகிட்டு இருக்க திமுகவே பாத்துருவோம். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவோட எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில இருக்கு அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் விஷயமே ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு காலையில அண்ணா அறிவாலயத்துல போய் இது உதயநிதி ஸ்டாலின், திமுக இருந்த மிகப்பெரிய பெரிய தலைவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையுமே போய் நேர்ல பார்த்து நான் வந்து என்னை வந்து டிஎம்கேவோட இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல இணைஞ்சிட்டாரு. இது போக இந்து தேசிய காங்கிரஸ் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டார்ச் லைட்டை கையில வச்சு சுத்திக்கிட்டு தெரியுறா நம்ம உலக நாயகன் கமலஹாசன், அவரு டிஎம்கேயோட கூட்டணி வச்சிருக்காரு. மார்க்சிஸ்ட் கட்சி வச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர். எனக்கு இது திருமாவளவனும் ரொம்ப பிடிக்கும், அவரோட பேச்சுகள் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் திமுகவுக்குள்ள இன்னும் சிக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அம்மா அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை வந்து ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் அம்மா அவங்களுக்கு. சோ அந்த ஒரு மனிதர் இன்னைக்கு திமுக இருக்காரு. இருக்கட்டும், அவர் மிக ஒரு டேலண்டான பெர்சன் தான் எனக்கு தெரிஞ்ச வர.
அவரும் திமுக கூட்டணியில இருக்காரு. அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இது போக இன்னும் நிறைய சின்ன சின்ன கட்சிகள் வந்து திமுகவோட இருக்காங்க. இது திமுகவோட பலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறையவே ஓபிஎஸ் இருந்திருக்காரு, அவர்னால ஏதாவது பலம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ராம்நாட்ல எம்பி எலெக்ஷன்ல நின்று அவனால ஜெயிக்க முடியல, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அதனாலதான் பிஜேபி சைடு அவர் சேரலையா, இல்ல பிஜேபி சைடு அவங்க சேர்த்துக்கலையா அப்படின்றத எனக்கு தெரியல. ஏன்னா நம்பிதான் எம்பி எலெக்ஷன்ல சீட்டை கொடுத்தாங்க, இருந்தாலும் அதை வந்து ஜெயிக்க முடியல. முதலமைச்சரா இருந்தவர்னால ஒரு எம்பி சீட்டோட ஜெயிக்க முடியலையே அப்படின்ற ஒரு விரக்தியில பிஜேபி சைடு வந்து பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கல அப்படின்றத எனக்கு தெரியல. இருந்தாலும் பன்னீர்செல்வம் டாபிக் அப்படியே இருக்கட்டும். ஓகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த ஓட்டு திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்டு. அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு எந்தெந்த ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டு அப்படின்னா, நிறைய அரசு திட்டங்கள் பண்ணிருக்காங்க, அதனால திமுக ஓட்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் கொஞ்சம் ரொம்பவே தெளிவா இருக்காங்க இந்த 2026ல. எந்த மாதிரி தெளிவா இருக்காங்க அப்படின்னா, அரசு திட்டங்கள் எல்லாமே செய்யற, அதெல்லாம் நீ உன் காசுல இருந்தா செய்யற, கவர்மெண்ட் காசுல இருந்தாலும் செய்யற, அதை விட நீ அளவுக்கு அதிகமா ஊழல் கொள்ளையடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை வந்து இப்ப வந்து 5000 ரீசெண்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டாரு திமுகல இருந்து. இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா பேக் போனா அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது போக இலவசமா பஸ் விட்டுருக்கேன்னு வந்து ஒரு டாபிக் இருக்கு. அந்த இலவச பஸ்ல ஓசி பஸ்ன்னு சொல்லி நம்ம பெண்களை வந்து ரொம்பவே இழிவா பேசுனாங்க நிறைய தலைவர்கள் திமுகல. அது நம்ம எல்லாத்துக்குமே அறிந்த உண்மை. இது போக காலை உணவு திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஸ்டாலின் அவர்கள். அந்த உணவு திட்டம் கொண்டு வந்தேன்னு தான் பேரு, நான் இதுவரை கண்ணால பார்த்ததே இல்லை. ஓகே, இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது திமுகவுக்கு ஆதரவா இருக்குமா இருக்காதா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. திமுகவுக்கு எதிரா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இப்போதைக்கு இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஓட்டு விழுகாது, இதெல்லாம் திமுகவோட ஓட்டை வந்து உடைச்சு நாசமாக்கும் அப்படின்னு சொன்னோம்னா எந்த மாதிரி ஓட்டுகள் அப்படின்னா, இதுல முதல் காரணம் டிவிக்கே உள்ள வந்திருக்காங்க. இது திமுகவோட ஓட்டை உடைக்குமா உடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையான ஓட்டை உடைச்சு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இளைஞர்களோட ஆதரவு அளவுக்கு அதிகமா இப்போதைக்கு டிவிகே சைடு இருக்கு. அதனால திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி. அது மட்டும் இல்லாம டிவிகே தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட முதல் எதிரியே திமுக தான், அது ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. சோ அது மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கும். அது போக தமிழ்நாட்டுல இப்போதைக்கு ஊழல் அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு இல்ல, போதை கலாச்சாரம் அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நெகட்டிவான பாயிண்ட் வந்து திமுகவுக்கு இருக்கு. சோ இதனால திமுக ஓட்டு வந்து பெரும்பான்மையா ரொம்ப சரிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 2026 அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் அந்த காலத்துல இருந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்க கண்டிப்பா திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிறுபான்மையினரோட ஓட்டு, முக்கியமா முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸோட ஓட்டு வந்து திமுகவுக்கு போகும் அப்படின்னு முதல்ல ஒரு தாட் இருந்தது. எப்பவுமே கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் அப்படின்னு பிக்சடா இருந்துச்சு. அந்த ஓட்டை உடைச்சு இல்ல, மொத்தமாவே ஒரு 99% ஓட்டை கொத்தா டிவிகே சைடு தூக்கிட்டாங்க. அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசலாம். ஆனா அதான் நிதர்சனமான உண்மை. டிவிகே வந்து விஜய் அவர்கள் என்னைக்கு அரசியல் வந்தாரோ அன்னைக்கு இந்த தென் மாவட்டங்களில் உள்ள சிறுபான்மையின மக்கள் ஓட்டையும் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் ஓட்டையும் உடைச்சு தூக்கிட்டாரு. அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல நான் இத்தனை வருஷம் அரசியல் இருக்கேன் எங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. சோ சிறுபான்மையினரோட ஓட்டு திமுகவுக்கு இந்த தடவை மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும், குறையும் அப்படின்னா எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி எந்த கட்சி மிகப்பெரிய கட்சி அப்படின்னா பிஜேபி, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய தமிழகம், அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்கெல்லாம் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு பிஜேபி பலமா பலவீனமா அப்படின்றது என்னால சுத்தமா கணிக்கவே முடியல. பிஜேபி ஒரு நேஷனல் கட்சி, தேசிய கட்சி, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மிகப்பெரிய ஒரு பலம் தான். ஆனா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அது மிகப்பெரிய பலமா இருக்குமா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா இந்த வீடோட ஆரம்பத்திலே நான் சொன்னேன் எனக்கு அவ்வளவா அரசியல் தெரியாது அப்படின்னு. ஏன்னா பிஜேபி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதோ, ஏன்னா பெரும்பான்மையா நான் ஓப்பனாக சொல்றேன், தமிழ்நாட்டுல தாமரை மலருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஓட் பேங்க் இருக்கிறதுக்கு அதிகமாயிட்டே போகுது. ஆனா மலருமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பிஜேபி எந்த நேரத்துல ரொம்ப குரோத் ஆனாங்க, ஸ்பீடா குரோத் ஆனாங்க, அண்ணாமலை அவர்கள் இருந்தப்ப மக்களோட செல்வாக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமா இருந்துச்சு பிஜேபியோட அந்த ஒரு நேரத்துல. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த நேரத்துல பிஜேபியோட வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அபரிவிதமா இருந்துச்சு. என் மண் என் மக்கள் அப்படின்ற அந்த நடைபயணம்லாம் மேற்கொண்டாருல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு நயினார் நாகேந்திரன் வந்து பிஜேபியோட தலைவர் ஆனாரோ அன்னையில இருந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா பிஜேபி அதிகமா
தமிழக மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கே இடையில வந்து அண்ணாமலை அவர்களோ ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா பாருங்களேன், இடையில இல்ல இப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட அந்த பேச்சுலாம் நல்லா இருக்கும். சோ பிஜேபியோட கூட்டணி வச்சது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்களே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக வந்து உடஞ்சிருச்சு. அதிமுகவுக்கு ஓட்டு எந்த மாதிரி பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல அந்த காலத்துல இருந்தே நாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து, அம்மா ஜெயலலிதா அவங்களோட ஆட்சி காலத்துல இருந்து நாங்க வந்து அதிமுக அப்படின்ற ஓட்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். கிராமப்புறங்கள்ல கண்டிப்பா அவங்க போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட அந்த பிராண்ட் இருக்குல்ல, அந்த பிராண்டை வச்சு அவங்களுக்கு ஓட் பேங்க் கண்டிப்பா குறையவே குறையாது விழுகும். ஆனா இப்போதைக்கு ஒரு நல்ல தலைவர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அதிமுக வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு தலைவரா இருந்து. அவருக்கும் நிறைய செல்வாக்கு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டத்துல அவரோட ஆட்சி ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. மக்களை வந்து அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. சோ அதனால அதிமுகவுக்கு இந்த மாதிரி ஓட்டுகள் வர வாய்ப்பு இருக்கு. பிஜேபியோட சேர்ந்தது பலமா பலவீனமா அப்படின்றது எனக்கு தெரியல. சோ 2026ல அதிமுக எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இது போக டிவிகேக்கு எப்படி அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு 5 ஓட்டர்ஸ் இருக்காங்க. 2 டிஎம்கே 2 ஏடிஎம்கே இன்னொன்னு நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்தாங்க போன எலெக்ஷன் வர. அதுல முக்காவாசி குரூப் இன்னைக்கு டிவிகே சைடு வந்துருச்சு. அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் பாக்குறேன், நிறைய பேர்ட்ட கேட்கிறேன், 2026 நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க, யாருக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு போடுவோமாப்பா ஒரு டைம் புதுசா வந்திருக்காப்ல போடுவோம், யாருக்கும் தெரியாம கமுக்காம போனோமா, விசில் சின்னத்துல ஒரு போடு போட்டோமா, வீட்டுல வந்து சாப்பிட்டு தூங்கணும் எலெக்ஷன் அன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிவிகேக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு எந்த விதமான சந்தேகம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. டிவிகேக்கு ஆதரவு இருக்கா இல்லையா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. 2026ல பாப்போம். ஜெயிக்கிறாரோ இல்லையோ, எதிர்கட்சியா வர்றதுக்காக வாய்ப்பு இருக்கா? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. 2026ல இத்தனை கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி இன்னும் வைக்காம நாம் தமிழர் கட்சி அவங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களோட கொள்கையை நோக்கி. டிவிகே சைடு இன்னும் எந்த சைடும் கூட்டணி யாரும் இன்னும் பலமா வரல. இருந்தாலும் நிறைய கட்சி தலைவர்கள் வந்து உடஞ்சு டிவிக்கோட சேர்ந்துட்டு இருக்காங்க. 2026 இதுவரை நம்ம பார்க்காத ஒரு எலெக்ஷனா இருக்கும். இன்னும் 2 மாசம் நம்மளுக்கு ஜாலி தான், அரசியலை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். அரசியல் தெரியாது இருந்தாலும் பேசுவோம். ஏன்னா நிறைய சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்காத சம்பவங்கள்லாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அரசியல் பேசுவோம். அது வரை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை. See you.